ஓடி வந்ததே கிருப, பார்த்ததே கிருப, குஹா என்று பேசினதே கிருப. அம்மட்டிலும் போராதென்று மற்ற அவர்க்கு அருள் சுரந்து. மேலும் பெய்ய பெய்ய மழை பொழிஞ்ச ராத்திரி ஏறி ஏறி உடச்சுனுடும் போல இருக்கு. ஆற்று மழை கொட்டு கொட்டேன்னு கொட்டி விடுத்து, இனிமே தாங்காது அப்படின்னு கவலைப்பட்டுட்டே படுத்துட்டு இருக்கும் பொழுது ராத்திரி 12 மணிக்கு புடிச்சு ஒரு பாட்டம் அடிச்சுதான் மழை. அது எப்படி இருக்குமோ அது போல இனி கருணை தாங்காது, இனி கருணை தாங்காது, இனி கருணை தாங்காது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு விளையாட்டு இஷ்டத்துக்கு கருணை அடிச்சு பிரவகிச்சது மாதிரி மற்ற அவர்க்கு அருள் சுரந்து. அப்படி என்ன அருள் சுரந்துங்கிறத சொல்றார். மழை மான்மட நோக்கி உன் தோழி, தான் அடிக்கடி வேட்டையாட வந்திருக்கிறதுனாலே தன்னை குகனுக்கு நன்னா தெரியும், தன் தம்பியை கூட நன்னா தெரியும். பிராட்டி படிதாண்டா பத்னியா இருப்பதனாலே அவளோட பரிச்சயம் குகனுக்கு கிடையாது. ஆகினால பிராட்டிய பரிச்சயம் பண்ணி வைக்கிறார். அவசியம்தானா? இந்த காட்டாளுகிட்ட சீதாதேவிய பரிச்சயம் பண்ணி வைக்க வேண்டியது அவசியம்தானா? ஒரு யாரோ ஒருத்தனும் ஒரு தோட்டி ஒரு காட்டாள் நிற்கிறான், இவர் தான்ப்பா நம்முடைய வீட்டுக்காரி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? அப்படி சொல்லுவாளா யாராவது? எதில் வந்திருக்கூடிய குகனை அப்படி விட்டு தள்ளுங்கோ. ராமர் பின்னாடி வந்து நிற்கிறாள் அப்படிங்கும் பொழுதே அவனுக்கு தெரியாதா இன்னார்தான்னு? படிதாண்டி வெளியில வராத ராஜபத்னி, தப்பித்தவரை பத்னி உட்காண்டிருந்தாலும் கோஷா நியமத்தோட இருக்கிறவள் இங்கு வந்தும் தலை குடிஞ்சு ராமருடைய புஜத்தினுடைய ஓரமான இருக்கிறாள். அவளை பரிச்சயம் பண்ணி வைக்கிறார். பரிச்சயம் பண்ணி வைக்கும் பொழுது இவள் ஜனகராஜ குமாரி, ஹே குஹா இவள் ஜனகராஜ குமாரி என்று சொல்லல, தசரவ சக்கரவர்த்தியினுடைய நாட்டு பெண் என்று சொல்லல, இவளுக்கு சீதையனு பெயர் என்று சொல்லல, இவள் அயோத்தியினுடைய யுவராணி என்று சொல்லல, என்னுடைய தர்மபத்னி என்று சொல்லல, உன் தோழி. குஹனை பார்த்து சொல்றார் உன்னுடைய தோழி என்று சொல்லுங்க. எவ்வளவு சகஜமான பிரேம பாருங்கோ பிரபுவுக்கு. உன்னுடைய தோழி அப்படின்னு சொல்லிட்டதுனால நிமிர்ந்து பிராட்டிய பார்த்துடுவனாவன் தலை குனிஞ்சுன்னு அப்படியே நிற்கிறான், தலை குனிஞ்சுன்னு நிற்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல அவனுக்கு. மேலும் சொல்றாள் அவளை பார் அப்படிங்கிறா. மழை மான்மட நோக்கி உன் தோழி, அவளுடைய கண் அழகப்பார். மான் எப்படி மருண்டு விழிக்குமோ அதுபோல பாலமான முக்தமான பார்வையை பார். கவிடு சுத்து தெரியாதுப்பா அவளுக்கு, குழந்தை மாதிரி இருக்கா பார் என்று காட்டலாம். மழை மான் மட நோக்கி உன் தோழி. அந்தரங்கத்தில் என்ன அபிப்பிராயம்னால் இவள் மகாலட்சுமியா இருப்பனாலே இவளுடைய கட்டாட்சம் அந்த பயலுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அபிப்பிராயம். அதை இப்படி பெரட்டி போடுகிறான். தான் வந்து அபயப்பிரதானம் பண்ண வந்தேன்னு சொல்றதுக்கு பதிலா சுக்ரீவனை தான் சரணாகதி பண்ணி வந்தேன் அப்படின்னா இதான் பெருமாள் சுவாவம். அதனால பிராட்டிய பார் அப்படிங்கிறா. மழை மான் மட நோக்கி தோழி. லட்சுமணனை பரிச்சயம் பண்ணி வைக்கிறார். உம்பியம்பி என்றொழிந்திலை என்றொழிந்திலை அப்படின்னு சொல்லும் பொழுதே தீர்மானம் ஆயிடுது. தீர்மானங்கும் பொழுதே ஏற்கனவே பரிச்சயம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே பரிச்சயமானவனை இப்ப சம்பிரதாயத்துக்கு பரிச்சயம். என்னுடைய தம்பி உன்னுடைய தம்பி, என் தம்பி லட்சுமணன் உன்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லணும். குகனோடும் ஐவரானோ என்று கம்பராமாயணத்தில் சொல்றதுனால குகனையும் தம்பியாக சேர்த்துண்டார் அப்படின்னு. ராமலட்சுமண பரவ சத்ருகிரகன் 4 பேர்கள், 5வது தம்பி குகன் என்று குகனை சேர்த்துண்டார். அப்போ ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகனன், 5வது தம்பி குகன் என்று. ஆழ்வார் பாசுரம் தான் கம்பராமாயணத்துல பிரதித்வனிக்கிறது. ஆனால் ஆழ்வார் சொல்ற முறை வேறையா இருக்கு. ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் கடக்குட்டி குகன்னு சேர்க்கலை. அவர் 5வது தம்பி குகன்னு சேர்க்கல. உம்பி எம்பி என்றொழிந்திலைனா என் தம்பி, இவன் ஸ்தானத்துல 3வதாக வந்தவன் 2வதாக உட்கார்ந்துருக்கான். ராமலட்சுமண பரத சத்ருக்னால் என்று சொல்லுவார். ஸ்தானம் எப்படி இருக்குனால் ராம பரத லட்சுமண சத்ருக்னால்.
ராமனுக்கு அடுத்த தம்பி பரதன், புஷ்யே ஜாதஸ்து பரதா. அடுத்த தம்பி தான் இவன், மறுநாள் பிறந்தவன். ஆனால் பரதனை தள்ளிண்டு இவன் வந்து நிற்கிறான். எங்கு போனாலும் ராமன் லட்சுமணன், ராமன் லட்சுமணன், ராமன் லட்சுமணன், ராமன் லட்சுமணன். அப்படி நிற்கிறவனை விளக்குறார். இப்போ அப்படி நிற்கிறவனை விலைக்கு, உன் தம்பி இந்த லட்சுமணன் உன்னுடைய தம்பி, எம்பி என்னுடைய தம்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் தம்பியான லட்சுமணன் என் தம்பிங்கும் பொழுது மூத்த புள்ள ராமர், அடுத்த புள்ள குகன், அடுத்த புள்ள லட்சுமணன் என்று ஆயிடும். அப்படி சொல்றார். லட்சுமணா நகர்ந்துட்டார். லட்சுமணன் நகர்ந்து விட்டார். குகனை வானு இழுக்கிறார். உம்பி எம்பி என்றொழிந்திலே உகந்து. அப்பொழுதும் லட்சுமணன், அப்பொழுதும் குகன் கூசி பின்னாடி போறானா. என்ன கூச்சம் பா உனக்கு, என்ன சங்கோச்சம்? தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் வந்து அவனுடைய கையை பிடிச்சு இழுத்து, நீ என்னுடைய தோழன் என்று அவனுடைய தோளில் ஒரு குத்து விட்ட. மஸ்தா இருக்கிறானவன். திஷ்டியா பக்தாளுடைய சரீரத்தில் கூட பெருமாளுக்கு அபிமானம் உண்டா. பக்தாள் புஷ்டியா இருக்கணும்னு பெருமாள் நினைச்சுக்கிறான். குகனுடைய தோல்ல ஒரு குத்து விட்டு குகன் சௌக்கியமா இருக்கிறான் என்று பார்த்து அவனை இழுத்து தன்னுடைய பக்கத்தில் நிறுத்திண்டார். இவர் தோழன் தோழன் நீ எனக்கு இங்க ஒழி என்று இழுத்து இழுத்து பக்கத்துல வச்சுக்கிறாரே தவிர அவன் சரி தோழன் என்னதான் காட்டாளா இருக்கட்டும். சும்மா சொன்னேன், நாகரிகம் தெரியாதவன் சொன்னேன். ஆனால் அவன் உடனே தோழன் உடனே இடது கையை போட்டு ராமருடைய தோல்ல கை போட்டு கூட நான் தோழன் போட்டோ அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. தோழன் சொல்லுவனா? அப்படி தோழன் பிடிச்சு இழுத்துடும். அவன் பின்னாடியே நகர்றான். பின்னாடியே நகர்ந்து கைகளை குவிச்சு கொண்டு உடனே பகவானை பார்த்து சொல்றான், வயம் பிரேஷ்யாக பவான் பர்த்தா சாதுராஜ்யம் பிரசாதினா. தோழன் நிற்கிறதுக்கு இந்த நாய்க்கு இடம் உண்டா? நாய்க்குகன் என்று ஏசாரோ அப்படின்னு பின்னாடி சொல்லுவான் கம்பன். தோழன் உன் பக்கத்தில் நிற்க முடியுமா? இதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்தானமா? வயம் பிரேஷ்யாக, பிரேஷ்யனா இருக்கிற பதவி கூட எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறார். பிரேஷ்யன் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய கிங்கரன், பிரித்தியன், பிரேஷ்யன், 3 ஸ்தானம். கிட்டக வந்து பெருமாளை தொட்டு பாத சேவை முதலீடுகள்லாம் பண்ணி சேவை பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் பிரித்தியன். பரணம் பண்ணத்தக்கவன், பரணம் பண்ணப்படுகின்றவன் போஷியன். பிரித்தியனான ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானத்துல கிங்கரன். அடியேன் இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன உத்தரவு அப்படிங்கிறவன் கிங்கரன். டேய் இந்த காரியம் கவனி போ அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டால் ஆக்ஞை கிடைச்சதுன்னு செய்யறவன் கிங்கரன். அதுக்கு அடுத்த ஸ்தானத்துல பிரேஷ்யன். அதோன்னு இருக்கிறான். இங்க உட்கார்ந்து கொண்டு எங்க வந்திருக்கிறான் கேள். நேர கேட்காம கிங்கரன் இங்கேந்து போய் எங்க வந்திருக்கிறேன்னு கேட்கிறார் பெருமாள். இன்னைக்கு என்ன வேலைன்னு கேட்க வந்தேன். இந்த கடையில போய் இந்த சாமான வாங்கிட்டு வா. அப்படியே சாமான வாங்கி வச்சுட்டு இம்மட்டிலும் எஜமானுடைய கண் தன் மேல பட்டுடுத்தோன்னு திருப்தியா போறவன் பிரேஷ்யன். இன்னத்துக்கு அன்னத்துக்குன்னு அனுப்பப்படுறவன். குகன் சொல்றான், 3வது ஸ்தானத்துல இடம் கிடைக்குமாங்கிறான். நாம் பிரித்தியனா இருக்கக்கூடிய யோக்கியதை கூட எனக்கு கிடையாது, கிங்கரனா இருக்கக்கூடிய தகுதி கூட எனக்கு கிடையாது. நான் பிரேஷ்யனா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு உண்டா? வயம் பிரேஷ்யா, நாங்கள் பிரேஷ்யர்கள். பவான் பர்த்தா, எங்களை ரட்சிக்க வேண்டிய சுவாமியான நீர். சாது ராஜ்யம் பிரசாதினகா, நீங்கள் அங்க நாடு இறந்துட்டோம் நினைக்க வேண்டாம். இந்த நாடு உங்களுடையது. இந்த சிங்கிபேரபுரத்திலேயே இருந்து 14 வருஷம் இது வனவாசம்தான். இங்க இருந்து இந்த ராஜ்யத்தை பரிபாலிச்சென்றிருக்கலாம். நாங்கள் பிரேஷ்யர்களா இருந்து உங்களுக்கு என்ன சேவை செய்யுமோ சேவை செய்வோம் அப்படின்னு சொன்ன ராமர். அவன் கொண்டு வச்சிருக்கக்கூடிய தெனை தேன் முதலிய பதார்த்தங்கள்லாம் கையாலேயே தொட்டு விட்டு அவங்ககிட்டயே திருப்பி விட்டுட்டார். இந்த சேவை கூட செய்யறதுக்கு இல்லையேன்னு அவன் நினைக்கும் பொழுது, என்னோட சுமந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குதிரைகளுக்கு வேண்டிய தெனை, இந்த குதிரைகளுக்கு வேண்டிய ஆகாரம், கொள்ளு முதலிய ஆகாரங்களை கொடு, அதை கவனி என்று சொல்லிவிட்டார். அந்த குதிரைகளை கவனிக்கிறார் ராமர். பிறர் கொடுத்து வாங்கிக்கிறது இல்லை என்கின்றது அவருக்கு அபரிகிரக விரதம். கத்திரியன்கிற காரணத்தினாலேயும் பிரத்யேகமான விரதமா வச்சிருக்கார். அவர் தானே சம்பாதிச்சுதான் சாப்பிடுறது. ததாதி கொடுப்பர் ந கிருண்ணாதி,
வாங்கிக்க மாட்டார். இது அவருடைய பிரத்யேக விரதம். அதனால அவன் கொண்டு வந்ததை ஏத்துக்காம தள்ளி விட்டா வருத்தப்படுவான். அதனால அப்படி தொட்டு விட்டு நகர்த்தி விட்டார். மற்றொரு காரணம் இங்க ஆகாரம் எடுத்துக்கொள்ளாததற்கு, நாடு நகரங்களை விட்டு வனத்துல பிரவேசிக்கிற வரையிலும் ஆகாரம் எடுத்துக்கிறது இல்லைன்னு அம்மாட்டக சொல்லிட்டு வந்திருக்கிறார், கைகேயி அம்மாட்டக. அதனாலயும் ஆகாரம் எடுத்துக்கல. 2வது நாள் ராத்திரி, முதல் நாள் ராத்திரி தமசானத்துக்கு 2 நாளா உபவாசம், 3 நாளா. முதல் நாள் பட்டாபிஷேகங்கிறதுக்காக உபவாசம், பட்டாபிஷேகம் காலமே நடக்க போறதுங்கிறதுக்காக உபவாசம். 2வது நாள் பட்டாபிஷேகம் நின்று போய் எடுத்து உபவாசம். இன்றைக்கு 3வது நாள் கங்கா தீரத்துல உபவாசம். கங்கா தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டு அங்க திருண சயனத்துல படுத்துட்டு இருக்கிறார். சீதாதேவி பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறார். லட்சுமணன் தாரதாரியா கண்ணீர் விட்டு கொண்டு அப்படியே நின்று இருக்கிறார். இப்படி ஒரு கதை ஆட்சி பத்தியான்னு குகன் ஒரு படுக்கையை கல்பிச்சு விட்டு லட்சுமணன் இடத்துல வந்து, நீங்கள் இந்த படுக்கையில படுத்துக்கலாம், நீங்கள் நிற்கக்கூடாது. அவர் லட்சுமணன் சொல்றார், கதம் எனக்கா படுக்க, ஜீவிதம் வா சுகானிஜா, எனக்கு சுகமோ இனிமே உயிர் தரிக்கிறதோ கூட முடியாது. பிரபு இப்படி படுத்திருக்கிறத பார்த்தியா? இருக்கா தசரதர் 60,000 வருஷம் புத்திரபாகியம் இல்லாம புத்திரகாமேஷ்டி பண்ணி குழந்தைய பெற்றார். இந்த பிரபு நேற்றுக்கு இருக்க வேண்டிய நிலைமை என்ன, இன்னைக்கு இருக்க வேண்டிய நிலைமை என்ன எடு நினைச்சு கண்ணீர் விட்டு கொண்டு பேச தொடங்கினவர் வெடிய வெடிய ராம குணம் சொல்லிண்டே இருக்கிறார், கேட்டுண்டே இருக்கிறார். குகன் சுமந்திரன் 3 பேர், லட்சுமணர் ராமாயணன் சொல்றார், வெடிய வெடிய சொல்றார். அழுக்காம குகனும் சுமந்திரனும் கேட்கிறார். பொழுது புலர்ந்தது. ராமர் எழுந்து கொண்டு ஓடம் கொண்டு வர சொல்லி, லட்சுமணா சாமான்கள்லாம் ஓடத்துல ஏத்து என்று சொல்ல, இந்த ஓடத்துல ஏற்றி விட்டார். ராமர் புறப்பட போறார். சுமந்திரனும் சந்தோஷமா கூட போக போறோம் தான் நினைச்சிருக்கிறார். கிளம்புற சமயத்துக்கு சுமந்திரரை திரும்பி பார்த்து, சுமந்திரா இதுவரையில நீ கொண்டு விட்டது போறோம், இனிமேல் நாங்கள் காட்டுல பிரவேசிக்க போறோம், நீ ரதத்தை திருப்பி கொண்டு ஊருக்கு போய் சேர். சுமந்திரர் அப்படியே கண்ணால் ஜலம் விட்டு நிற்கிறார். நான் அந்த எண்ணத்தோட வரல, கூடவே வந்து கைங்கரியம் பண்ணங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்கேன், அழைச்சு கொண்டு போகணும். எனக்கு அயோத்தி என்ன சொர்க்கம் கூட பெருசு இல்லை, தங்களுடைய சேவைதான் எனக்கு வேணும். உடனே பெருமாள் சொல்றார், என்னிடத்துல அப்பேற்பட்ட பக்தி உனக்கு உண்டுங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் சந்தர்ப்பவசை என்ன சொல்றேன், அங்க அப்பா தனிமையா இருப்பார், அவர் என்ன ஆனாரோன்னு எனக்கு கவலை இருந்துட்டே இருக்கும், அவரை பார்த்துக்கிறதுக்காக நீ போ, நீ இருந்தியானால் நீ இருக்க பார்த்துக்கிறேங்கிற தைரியத்திலேயே நான் வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு வருவேன், ஒரு க்ஷணம் கூட அப்பா தசரதரை விட்டு பிரியாதே, அங்கே இரு. கை குவிச்சுண்டு வந்தார் பிரபு. கசாப்பு கடலை இருந்து தப்பி ஒரு ஆடு ஓடி வந்துடுச்சு. பலி கொடுத்துட்டே இருக்கான், ஆட்டை வெட்டலாம். 10 ஆடு வெட்ட போறான், அதுல ஒரு ஆடு தப்பி தவறி ஓடி வந்துடுச்சு. ஓடி வந்த ஆட்டை மறுபடியும் புடிச்சு போய் அந்த வெட்டுறவங்கிட்ட கொண்டு கொடுப்பாளா? அதுபோல கைகேயின் இடத்துல இருந்து தப்பி ஓடி வந்துட்டேன், அவளுடைய கொடும் சொற்களெல்லாம் இனி என்னால கேட்க முடியாது, மறுபடியும் புடிச்சு அவளிடத்துல கொடுக்கிறேளே, உங்களுடைய சேவைக்கு என்னை வச்சு கொள்ளுங்கள் என்று மறுபடியும் சொல்றார். இப்படி பேசினத்துக்கு ராமர் நிராகரிப்பார், கைகேயி அப்படி சொல்லாதேன்னு சொல்லுவர். ஆனால் சுமந்திரர் சொன்ன விஷயத்தையே எடுத்துண்டு சுமந்திரரை அனுப்புறதுக்கு உபயோகப்படுத்திக்கிறார் இப்போ. ஆனால் ராமருக்கு அபிப்பிராயம் இது இல்லை. அதனாலதான் உன்னை திருப்புறேன்பா, அந்த கைகேயி நான் காட்டுக்கு போயிட்டேன்னு நம்ப மாட்டாள், உள்நாட்டிலேயே எங்கேயாவது ஒளிஞ்சென்றிருந்த ராஜத்ரோகம் பண்ணுவேன்னு அவள் நினைப்பள், அதனால காட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒரு வழியா தொலைஞ்சான் அப்படின்னு எப்படி சொல்லிட்டே, ஆனால் அவள் நம்புவை, அதுக்காக தான் அனுப்புறேன். சுமந்திரர் பொதுவா புரிஞ்சுனுட்டார், இந்த சல்ஜாப்புன்னா நம்மளை திருப்பி அனுப்புறதுக்காக சொல்றாரே தவிர, அப்ப அப்படிதான் பெருமாள் இஷ்டமானால் நாம் கிளம்புவோம் அப்படின்னு நினைச்சு கொண்டு இப்படி திரும்புறார். அந்த குதிரைகள் கண்ணீர் விட்டு கொண்டு தன்னுடைய குழம்புனால பூமியை பிராண்டி கொண்டு ராமர் கிட்டக்க போகணும்னு அழறதாம் கட்டப்பட்ட குதிரை. அந்த குதிரைகளை பார்ப்பதும் ஒரு சிபாரிசு பண்றார். இமே சாபிகயா வீர எதிதே வனவாசினகா
பரிச்சரியாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யந்தி பரமாங்கதிம். இந்த குதிரைகள் உங்களோட வனவாசத்திற்கு வந்து அங்கேயும் உம்முடைய மூட்டைகளை நாம் இந்த குதிரை மேல போட்டு கொண்டு போகலாம். உமக்கு கைங்கரியம் பண்ணினால் பரகதி கிடைக்கும் இந்த குதிரைகளுக்கு. ஆகினால குதிரைகளை அழைச்சென்று போம். ஏன் குதிரைகளுக்கு சிபாரிசு பண்றார்னா, குதிரைகளை கொண்டு போகணும் அப்படிங்கும் பொழுதே குதிரையை பார்த்துக்கிறதுக்கு ஆளு வேணுங்கிறதுனால சுமந்திரா நீரும் வாரும் அப்படின்னு கூப்பிட்டுடுவரோ என்கின்ற ஆசையினால சொல்றாரா. பசுரு மனுஷ்ய பட்சீவா ஏத வைஷ்ணவம் ஆசிரிதான்னு ஸ்வயமே ஞான வைராக்கியம் பக்தி இவைகளுக்கு அதிகார சம்பத்தி இல்லாத ஜந்துக்களா இருந்தாலும் கூட பாகவதாளுடைய கடாட்சம் வட்டுட்டுதானால் அந்த பலத்தினாலே பகவச்சரண பிராப்தி அவளுக்கும் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றதுனால சுமந்திர பரமபாகவதர் அவருடைய கடாட்சம் அந்த குதிரைக்கு படுறார். பெருமாள் சொல்றால், என் கைங்கரியத்தினால்தானே அது கரையேறணும், இவ்வளவு தூரம் எனக்கு கைங்கரியம் பண்ணிருக்கே கொண்டு விட்டிருக்கே அதுவே போரும். அப்பாவுக்கு இந்த குதிரைன்னா ரொம்ப பிரியம். குதிரை எங்க போச்சோன்னு கவலைப்படுவார். அதனால இந்த குதிரையை ஜாக்கிரதையா அழைச்சுன்னு போ, இழைக்காத பார்த்துக்கோ அப்படின்னு திருப்பி விடுறார் ராமர். உடனே ஸ்ரீராமர் இப்படி குகனை திரும்பி பார்த்தார். ஆலம்பால் கொண்டு வா அப்படிங்கிறார். என்னத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? என்னத்துக்குன்னு கேட்கணுமே. ஆக்ஞை, ஆலம்பால் கொண்டு வா அப்படின்னா ஆக்ஞை. ஆக்ஞைக்கு பதிலே பேச முடியாது. மணமளேன்னு ஏறினான். தானே ஏறி ஆலம் விழுதுகளை ஒடிச்சு பாலை புழிஞ்சு கொண்டு வந்து பெருமாள் எதிரில் வச்சு விட்டான். ஸ்ரீ ராகவன் அதை கையினால அள்ளி தலையில வச்சுண்டு தலையை ஜடையா போட்டுக்க போறார். லட்சுமணர் ஓடி வந்து தலையை காட்டுறார். குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறது மாதிரி லட்சுமணருடைய தலையை ஜடையா ஆக்கி முடிஞ்சார். தன் தலையையும் ஜடாபாரமாக போட்டுக்கிறார். சுமந்திரர் குலுங்கி குலுங்கி அழறார். இது பார்க்கறதுக்காக தானா நான் கங்கா தீரம் வரையிலும் வந்தேன், இல்லையானால் மறுவுரி உடுத்தின்ற சேவையோட அங்கே இருப்பனே. இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுட்டு இதையும் பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்தேனா என்று நினைச்சின்றார் சுமந்திரர். பிரபு புறப்பட போறார். கிளம்புற சமயத்துக்கு சுமந்திரரை பார்த்தார். சுமந்திரர் கேட்கிறார், நான் என்ன சொல்றது சக்கரவர்த்திக்கு? என்னுடைய பிரணாமத்தை சொல்லு. அயோத்திக்கு அபிமுகமாக நமஸ்கரிச்சு விட்டு சொல்றார், அப்பாவுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லு, கௌசல்யம்மாவுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லு, கைகேயம்மாவுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லு, சுமித்ரா அம்மாவுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லு. உடனே பரதனை அழிச்சுன்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்ய காரியங்கள்லாம் அவன் கவனிச்சு கொள்ளும்படியாக பண்ணி, நீ தகப்பனார பார்த்துக்கோ, குடும்ப காரியங்கள் எல்லாம் கவனிச்சுக்கோ என்று சொன்னார். அதே போல லட்சுமணர் சுமந்திர பார்த்து சொல்றார், மிரட்டுறார். நாங்கள் ஏதோ ஆசைடு ஒண்ணுக்கும் உதவாக்கிறேன்னு நினைச்சு விட்டார். கைகேயி தர்மம் சத்தியம்ங்கிறதுக்காக தலை வணங்கி விட்டார். அண்ணாவுக்காக தலை வணங்கி விட்டேன், இப்படியே போயிட மாட்டோம், 14 வருஷம் கழிச்சு வந்து பதில் சொல்றேன்னு அம்மாட்டக்க சொல்லு. கைகேயி அம்மாவுக்கு அப்பாட்டக்க சொல்லு, இது நியாயம்தானா, இது சத்தியம்தானா, இது தர்மம் தானா, இல்லை இது சுயநலமா நான் கேட்டேன்னு சொல்லு என்று மிரட்டினார் சுமந்திரர் கேட்டக. சீதையை திரும்பி பார்த்தார் சுமந்திரர். சீதை தலை குனிஞ்சிருக்கிறாள். அயோத்திக்கு அபிமுகமா கை குபிச்சு கொண்டிருக்கிறாள். கண்கள்லேருந்து கண்ணீர் பெறுகிறது. ஒன்றும் பதில் சொல்லலே, வார்த்தை விட்டார். சீதையும் லட்சுமணருமாக ஓடத்துல ஏறினதும் ராமரும் ஓடத்துல ஏறி கொண்டார். ஓடம் புறப்பட்டு கொடுத்து ஓடம் செல்ற திசையை நோக்கி கை குபித்து கொண்டு அப்படியே சுமந்திரர் நிற்கிறார். கங்கையை கீறி கொண்டு ஓடம் ஓடுறது. கங்கையில உட்கார்ந்து கொண்டே தேவி கங்கா ஸ்தோத்திரம் கங்காஷ்டகங்கள்லாம் சொல்லிக்கொண்டே போறாள். கங்கைய ஸ்தோத்திரம் பண்றாள். கங்கைய பிரார்த்தனை பண்ணிக்கிறாள். 14 வருஷம் எங்களுடைய வனவாசம் பூர்த்தியாகி அயோத்திக்கு நாங்கள் திரும்பி வரணும், மறுபடியும் ராஜ்ய லாபம் அடையணும், க்ஷேமம் அடையணுங்கிற பிரார்த்தனை முக்கியம் இல்லை, எங்க மாமனார் சௌக்கியமா இருக்கணும். என்னதான் பக்தியோ இது! எல்லாத்தையும் புடுங்கிண்டு அனுப்பிச்ச மாமனார் சௌக்கியமா இருக்கணும் என்று பிரார்த்திக்கிற நாட்டு பெண் இவள். எங்க மாமனார் சௌக்கியமா இருக்கணும்.
என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறாள் கங்கையின் இடத்துல. கங்கையினுடைய அக்கறையில வந்து இறங்கினார். ஓடத்தை திருப்பி அனுப்பிச்சு விட்டார். எவ்வளவு தூரம் காட்டுல நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து 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 சந்தியா காலமான பிறகு இனிமேல் இந்த இடத்துல தங்கி விடுவோம் என்று நினைச்சு ஒரு விஜன பிரதேசத்துல தங்கி விட்டால் ஏதோ கிடைச்ச ஆகாரத்தை சாப்பிட்டார்கள். ராத்திரி அங்கேயே தங்கி இருக்கிறார். ராமர் ஏதோ கம்பீரமா புறப்பட்டு வந்துட்டாரே தவிர ஆனால் ராமருடைய ஹிருதயம் ரொம்ப உருகிறது. இன்னைக்கு ராத்திரி தாங்கலே அவரால. லட்சுமணா, ஏதோ பிடிவாதமா சத்தியம் அப்படின்னு அதுவும் கல்லா ஹிருதயத்தை வச்சுன்னு வந்துட்டேனே தவிர இந்த நேரம் அயோத்தி எப்படி இருக்கும்? கதி கலங்கி அப்படியே கலங்கியன் இருக்கும்பா அயோத்தி. அப்பா தசரதர் எப்படி இருப்பரோ தெரியலையே. கைகேயி அம்மா எப்படியோ தன்னுடைய காரியத்தை பிடிவாதமா சாதிச்சுட்டாளே. இனிமேல் கௌசல்யக்கு யாரு ஆதரவு? நான் ஒத்தனை ஆளுக்கானா ஒரு பிள்ளை இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆதரவு தானே கௌசல்ய அம்மாவுக்கு. கௌசல்ய அம்மா நிராதரமா போயிட்டாளே. அப்பாவால ஒன்னும் ஆகாத. இனிமே கௌசல்ய மிரட்டுவளே நம்முடைய கைகேயி அம்மா. நான் கூட இல்லைன்னு சொன்னாக்க இந்த கௌசல்யை யாரு பார்த்துப்பா? பரதன் வந்துடுவான். பரதன் சமதரிசி, கௌசல்ய மாட்டுக்கு பிரியம் உடையவன் தான். அப்படின்னாலும் கூட அவன் அரசாங்க விஷயங்களை கவனிப்பானா, குடும்ப விஷயங்களை கவனிப்பானா, அல்லது குடும்பத்தினுடைய உள் ஊழல்களை அவ்வளவு தூரம் இங்க கவனிக்க போறான். அவன் குழந்தைதானே அவன். மேலும் அர்த்த லாபம் அடைஞ்சுட்டவனுக்கு மனசு மாறி போயிடுங்கிறது உலகி இயற்கை. அதனாலே எந்த ஸ்திதியில் இருக்குமோ ஆனால் ஒரே ஒரு ஆசைதான் எனக்கு, அம்மா சௌக்கியமா இருக்கணும், அம்மாவை சௌக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் எந்த விதத்துல சௌக்கியமா வச்சுக்கணும் நான் நினைச்சேனோ அதுக்கு நேர் விருத்தமா அவளை கஷ்டப்படுத்துற பிள்ளையா ஆயிட்டேனே. கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனால் இதை விட கஷ்டம் என்ன? இது என்னுடைய துர்பாகியமா இல்ல அம்மாவனுடைய துர்பாகியமா? என் புள்ளேன்னு ஒரு தாயார் பெற்றாள். ஆனால் அந்த பிள்ளையால அம்மா சுகப்படணும். இந்த பிள்ளையால கஷ்டப்படக்கூடாது. மாஸ்மசீமந்தினி காஜிது ஜனயேத் புத்திரமீதிருஷம் தன்னைத்தானே சொல்லிக்கிறார். என்னை வந்து பெற்றாலே எங்க அம்மா, என்னால இப்பேற்பட்ட கஷ்டம் வந்ததே. ஆகினால இனிமேல் உலகத்துல எந்த தாயாருக்கும் என்ன போல புள்ள பிறக்க வேண்டாம். பிள்ளையான சுகம் உண்டுன்னா புள்ள பெறணும். என்ன போல ஒரு புள்ள பெற வேண்டாம். எந்த நிலைமையில இருக்குமோ. ஆகினால லட்சுமணா, நீ ஒண்ணு பண்ணு. பொழுது விடிஞ்சதன் காலமே எழுந்து அயோத்தியை பார்க்க புறப்பட்டு போ. நான் எப்படியோ வனவாசத்தை சமாளிச்சுக்கிறேன். நீ அம்மாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, அப்பாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ என்று சொல்லுகிறார்.